வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்று முதல் ஆதார் அட்டை புதிய அறிவிப்பு. இப்படி இருந்தால் பணம் வரும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி அதிரடியான அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்க. அது என்ன, எப்படி நம்ம செயல்படுத்தணும், எந்த வழிமுறையில் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிற எல்லா விதமான அப்டேட்டையுமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா விதமான தகவலையுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். இன்று முதலே பார்த்திங்க அப்படின்னா அதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்னு கூட சொல்லலாம். இது இல்லை அப்படின்னா பணம் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா வராது, நின்றோம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பேங்க்கில் இருந்தாலும் சரி, இல்லை இப்போ இந்த மகளிர் ஊக்கத்தொகை உதவித்தொகை அது வாங்கிட்டு இருந்தாலும் சரி, ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு தரலாமா இல்லை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் உடனுக்குடனே அப்டேட் பண்ணுறோம், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கான ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்களை உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம் இந்த இதுக்கு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இன்று முதல் ஆதார் அட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கில் நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் உடனுக்குடனே அப்டேட் கொடுத்தா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் பேங்க்கில் ஆதார் நம்பர் இணைக்காமல் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா உடனடியாக ஆதாரை இணைக்கணும். உடனடியாக பேங்க் அக்கௌண்ட்டில் ஆதாரை இணைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நாங்கள் இணைக்கலை, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கு டைம் கொடுத்துருந்தாங்க. இந்த டைமில் இந்த டைமுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆதார் புதுப்பிக்கிறதா இருக்கட்டும், ஆதார் கொண்டு போய் பேங்க்கில் நீங்கள் இது பண்ணுறதாகட்டும், இந்த டைமுக்குள்ளே பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமுமே பேங்க்கோட ஆதாரை லிங்க் பண்ணாமல் வச்சுருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பணம் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்கல்ல, அது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நிற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, சரியாக போகாமல் நிற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் ஆதார் இது பண்ணலையோ உடனடியாக போய் பண்ணிக்கலாம். அதேமாரி பேன் கார்டு பண்ணியிருந்தால் தான் ஒரு 50,000 உங்களால் ஒட்டுக்க எடுக்க முடியும். இல்லை அப்படின்னா 50,000த்துக்கு குறைவாக தான் எடுக்க முடியும். அதே கான்செப்டு இந்த ஆதார் அட்டையும் கொண்டுட்டு வராங்க. ஆதார் அட்டை லிங்க் பண்ணியிருந்தால் 50,000 எடுத்துக்கலாம். ஆதார் அட்டை லிங்க் பண்ணலை அப்படின்னா நீங்கள் 50,000த்துக்குள்ளே தான் எடுக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எதுக்குங்க 50,000, எங்களுக்கு அவ்வளோ பணம்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் இருந்தாலுமே நீங்கள் கட்டாயமாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஆதார் எடுத்துகிட்டு போய் பேங்க்கோட லிங்க் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு டாப்பிக்கு. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது உங்களுக்கு? இது வரைக்கும் சொன்னதில் எது டவுட்ஸ் இருக்காது. அப்படி டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணணும். ஒன்று, யாரெல்லாம் லிங்க் பண்ணலையோ அவங்களுக்கு இது பண்ணுவாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா மெயில் பண்ணுவாங்க. அதாவது ஆதாரில் நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தா அதுக்கு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரிமைண்டன்ட் கால் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் பேங்க்குக்கே போய் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஆதாரை இணைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் ஆதாரோட மொபைல் நம்பர் இணைக்காமல் இருக்கீங்க, யாரெல்லாம் இணைக்கல அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணியிருக்கணும் ஆதார் நம்பரை. அதேமாரி ஆதாரை நம்பரோட லிங்க் பண்ணியிருக்கணும் உங்களோட மொபைல் நம்பரோட. யாரெல்லாம் லிங்க் பண்ணலை அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க. யாரெல்லாம் லிங்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஃபஸ்ட்டு புரிஞ்சிச்சா? ரெண்டாவது லிங்க் பண்ணணும். அது லிங்க் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்டேட் சொல்லியிருந்தேன். உங்கள் ப்ரௌசிங் சென்டர், அதாவது இருக்கக்கூடிய இ-சேவை மையத்தில் போய் நீங்கள் உங்களுடைய ஆதார் நம்பரை அப்டேட் பண்ணிக்கலாம், புதுப்பிச்சுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். அதனால் இ-சேவை மையத்துக்கு நீங்கள் உடனே போய் நீங்கள் பண்ணுற மாரி இருக்கும். செகண்ட் ஒன்று. தேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதாரில் பயோமெட்ரிக்கை புதுப்பிக்கணும். அதாவது கண்விழி ரேகை, கை ரேகை, இதுமாரிலாம் இருக்குல்ல, இது போய் புதுப்பிக்கணும். இந்த புதுப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதே இ-சேவை மையத்துக்கு போய் நீங்கள் புதுப்பிச்சுக்கலாம். இதை உங்களுடைய இ-சேவை மையம் கூகுள் மேப்லேயே கூட போட்டு பார்க்கலாம் எங்கே இருக்குது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். நேராக இ-சேவை மையத்துக்கு போங்க. இப்படி கண்விழி கைரேகையெல்லாம் அப்டேட் பண்ணணும் அப்படின்னுங்க. ஒரு 50 ரூபாய் கேட்பாங்க. உடனடியாக நீங்கள் பண்ணிட்டு வந்துடுறது பெட்டர். இது எதுக்கு இப்போ சொல்கிறாங்க அப்படின்னா இது எல்லாமே ஆன்லைனாக இருக்கிறதுனால
எப்போ வேணாலும் ஸ்டாப் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது, எப்போ வேணாலும் நிறுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, உடனடியாக நீங்கள் போய் ஆதாரை புதுப்பிக்கிறதா இருக்கட்டும், ஆதார் அப்டேட் பண்ணுறதா இருக்கட்டும், உடனடியாக பண்ணிக்கிறது பரவாயில்ல அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. நீங்களும் அதையே ஃபாலோ பண்ணிவிட்டு உடனடியாக போய் நீங்கள் புதுப்பிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பரவாயில்ல. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் வந்து உடனுக்குடனே அப்டேட் பண்ணுவோம். இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான கேள்விகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. அதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் கொடுக்கக்கூடிய அப்டேட் நீங்கள் உடனுக்குடனே ஒன் பை ஒன்னாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா, இதை ஒரு காரணமாக எடுத்துக்கிட்டு, அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இப்படி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்களே இந்த ஆதார் அட்டை பற்றி, இதை வந்து ஒரு சந்தர்ப்பமாக எடுத்துக்கிட்டு நிறைய ஃபோன் கால்ஸ் வந்து வரும். நீங்கள் இன்னும் ஆதார் வந்து அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்க, நீங்கள் இன்னும் பேங்க்கில் வந்து இன்னும் இணைக்காமல் இருக்கீங்க, நாங்களே வந்து இணைச்சி கொடுத்துட்றோம், நீங்கள் வந்து உங்களுடைய ஏடிஎம் கார்டில் இருக்கிற நம்பர் மட்டும் சொல்லுங்கள், நாங்கள் வந்து ஏடிஎம் கார்டையும் ஆதாரையும் நாங்கள் வந்து ஒன்றா இணைச்சி உங்களுக்கு வந்து கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாரி நிறையா விதமான ஃபேக் கால்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ட்ரெண்டிங்கில் அவைலபிளாக இருக்குது. அதனால் நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலுமே நீங்களாக போய் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பரவாயில்ல. நமக்கு வந்து வேலை இருக்குது, நம்ம வந்து இப்படியே பண்ணிடலாம், ஃபோன் கால் வந்துடுச்சு, நம்ம இங்கேயே பண்ணிவிட்டு ஒரு வேலை முடியும், ஃப்ரீயாக தானே சொல்கிறாங்க, நம்ம ஏன் அங்கே போய் காசு கொடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக ஒரு கணக்கு போட்டுட்டீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுடைய பணம் வந்து பறிபோகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அரசு தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எந்த ஒரு பேங்க் சம்மந்தப்பட்ட இதுவாக இருந்தாலுமே பேங்க்லேருந்து உங்களுக்கு கால் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயில் பண்ணுவாங்க, அதாவது கால் வராது, மெயில் வரும். ஏன்னா படிக்க தெரிஞ்சவங்க மெயிலை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்குவாங்க, படிக்க தெரியாதவங்க மெயில் வந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க. அதனால் அந்த சைபர் கிரைம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ரிங்டோனும் அது தான் வருது. யாரெல்லாம் இந்த ரிங்டோன் கேட்டிருக்கீங்கோ அவங்க வந்து கீழே கமெண்ட்டில் ரிங்டோன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம் எத்தனை பேருக்கு இந்த ரிங்டோன் கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம், எவ்வளோ பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம சேனல் மூலயமா ஒரு சின்ன ஒரு வெரிஃபிகேஷன். நம்ம வந்து ஃபோன் பண்ணக்குள்ளே இவங்க வந்து சைபர் கிரைம் குற்றவாளியாக இருக்கலாம், அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிங்டோன் போவோம். இப்போ நம்ம இப்போ யாருக்காச்சும் ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரிங்டோன் நமக்கு கேட்கும். அதுமாரி யார் யாருக்கெல்லாம் கேட்டிருக்கோம் அவங்க வந்து கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. யார் யாருக்கெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து வெரிஃபை பண்ணலாம். அது எதுக்கு அவங்க ரிங்டோனாக வைக்கணுங்கிற அவசியம் இல்லைல்ல அரசு. அது எதுக்கு வச்சாங்க அப்படின்னா நிறைய விதமான இதை ஒரு காரணமாக வச்சு நிறைய விதமான பணம் கொள்ளைகள் நடைபெற்று கொண்டு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் அந்த வீடியோவை போட்டுட்டு இதை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கோசரம் தான் வந்து நான் வந்தனே. ஏன்னா நிறைய பேர் வந்து இழந்திருக்காங்க, எங்களுடைய நண்பர்கள் கூட நிறைய பேர் வந்து இழந்திருக்காங்க. வீடியோ போட்டால் 110 பேர்த்துக்காச்சும் போய் பயனடையும், 10ல் 5 பேராச்சும் தப்பிச்சா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் நாங்கள் வந்து இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லா விதமான இணையதளத்திலும் இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைங்க, எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம், இன்னும் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கிட்டோம். அதாவது அப்டேட் பண்ணணும், பேங்க்கில் நீங்கள் நேரில் போய் உங்களுடைய ஆதாரை அப்டேட் பண்ணணும், பேங்க்கோட ஒன்று. ரெண்டாவது உங்களுடைய ஆதாரை ஃபோன் நம்பரை லிங்க் பண்ணணும் 2. மூணாவது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயோமெட்ரிக்கை அப்டேட் பண்ணணும். இந்த கைரேகை, கண்விழி ரேகையெல்லாம் இருக்குல்ல, இதை வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இது எல்லாமே அரசு தரப்பில் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்குறப்ப ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. எல்லாத்துக்குமே தெரியும், எல்லா விதமான அரசு பள்ளியிலையுமே போட்டு எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. இதை ஒரு அலட்சியமாக எடுத்துக்கிட்டு அங்கே போகிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் தவற விட்டாங்களோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பணம் கொடுத்து இந்த கண்விழி ரேகை, கைரேகை, ஆதார் அட்டை அப்டேட்டு நிறைய பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் அந்த டைம் முடிஞ்சது. இப்போ சேவை மையத்தில் இது பண்ணுறாங்க, போய் உடனடியாக பண்ணிக்கோங்க. சைபர் கிரைமில் வந்து நிறைய விதமான ஃபோன் கால்ஸ், மெசேஜெலாம் கூட வரும். எஸ்பிஐயில் இருந்து தான் ஏகப்பட்ட மெசேஜ் வரும். எஸ்பிஐ எப்படி இருக்குதோ அப்படியா, எங்களுக்கே வந்திருக்கு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் காலகட்டமாக மாறிட்டதுனால யார் வேண்டாலும் உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுக்கலாம். அதுக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்துடாதீங்க. அப்படி ஃபோன் கால் வந்தாலும் உடனே கட் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து
கட் பண்ணிடுறது பரவாயில்ல, வேறு எதுவுமே நீங்கள் வந்து பண்ண தேவையில்லை. ஒரு ஃபோன் கால் இப்படி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை சொல்லுங்கள், உங்களுடைய பேங்க் எங்ககிட்ட தான் இருக்குது, நீங்கள் எவ்வளோ பேலன்ஸ் வச்சுருக்கீங்க, இவ்வளோ தான் இருக்குது, எல்லாமே நம்புற மாதிரியே சொல்லுவாங்க. நீங்கள் எல்லாமே ஊன்னு கேட்டுட்டு கடைசியாக ஓகே நான் பிரான்ச்சை வந்து மீட் பண்ணி பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே போதும். ஓகேங்களா? இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னு தரலாம் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. உடனுக்குடனே நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஓகே, இதுமாதிரி பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வைக்கிற 3 நண்பர்களுக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.